ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களினுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே சூரிய பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆடி மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ஆடி மாதம் 15ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 16ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மிதுன ராசி. ராசியிலே ராசிநாதன் புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு இம்மாதத்தினுடைய முற்பகுதியில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பகுதியை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சூரிய பகவானும் குரு பகவானும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணப்பரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவிருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. குடும்பத்திலே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்துடைய முற்பகுதியிலே சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகளெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. இளைய சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானாதிபதி ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சிலருக்கு பூமி வீடு வாகனத்தால் யோகம் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ரியல் எஸ்டேட்டை நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். விவசாயத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியரெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். புண்ணியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. புண்ணியஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதி குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பிற்பகுதியிலே குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். குழந்தைகளெல்லாம் உங்கள் பேச்சை கேட்பார்கள். இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். குணரோக சத்துர ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. குணரோக சத்துர ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். குருவுடைய பார்வையால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு.
நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிரந்தரிக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அகலும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். களத்திரஸ்தானாதிபதி தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். களத்திரஸ்தானாதிபதி களத்திரஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானமான தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போக வேண்டும். இல்லையே உங்களுக்குள் கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டுத்தொழில் செய்வர்களும் கூட்டுத்தொழிலில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு உயில் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் ஆதாயம் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். தொழில் ஸ்தானத்திலே தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மூத்த சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல் ஏற்படும். ஒரு சிலருக்கு நண்பர்களால் மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. விரயஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதியும் குணரோக சத்துரு ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.